சபிக்கப்படும் இரு விஷயங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அந்த இரு விஷயங்களால் மக்கள் அவர்களை சபிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, என்னன்னா, நடைபாதையில் மலம் ஜலம் கழிக்கிறார்கள், நிழல் தரும் இடத்தில் அசுத்தம் செய்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு விஷயங்கள் யாரெல்லாம் செய்வாங்களோ அவர்கள் சபிக்கப்படும் விஷயங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு மலஞ்சலம் கழிக்கிறது, இன்னொன்னு சாப்பிட்ட அந்த குப்பை எல்லாம் அப்படியே அங்கேயே போட்டு வந்துடுறது, அங்கேயே கை கழுவிடுறது. இஸ்லாம் இவ்வளவு போதிக்கிறது, அடுத்தவர்களுக்கு அது சிரமம் கொடுக்க கூடாது. மக்களுக்கு பாதையினுடைய இடமா, நிழல் தருகிற இடமா, அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் அசுத்தம் செய்யக்கூடாது என்கிறது மார்க்கம். அந்த அளவுக்கு இஸ்லாம் தூய்மையை போதிக்கிறது. தூய்மையோடு வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சபிக்கப்படும் இரு விஷயங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அந்த இரு விஷயங்களால் மக்கள் அவர்களை சபிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, என்னன்னா, நடைபாதையில் மலம் ஜலம் கழிக்கிறார்கள், நிழல் தரும் இடத்தில் அசுத்தம் செய்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு விஷயங்கள் யாரெல்லாம் செய்வாங்களோ அவர்கள் சபிக்கப்படும் விஷயங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு மலஞ்சலம் கழிக்கிறது, இன்னொன்னு சாப்பிட்ட அந்த குப்பை எல்லாம் அப்படியே அங்கேயே போட்டு வந்துடுறது, அங்கேயே கை கழுவிடுறது. இஸ்லாம் இவ்வளவு போதிக்கிறது, அடுத்தவர்களுக்கு அது சிரமம் கொடுக்க கூடாது. மக்களுக்கு பாதையினுடைய இடமா, நிழல் தருகிற இடமா, அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் அசுத்தம் செய்யக்கூடாது என்கிறது மார்க்கம். அந்த அளவுக்கு இஸ்லாம் தூய்மையை போதிக்கிறது. தூய்மையோடு வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.